அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். யாராவது நம்ம உறவினர் வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே ஒரு 2-3 நாள் தங்கி இருந்துட்டா, அப்போ அவனுக்கு என்னப்பா சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு தூங்கிடுவான் இருந்துருவான் அப்படின்னு சொல்கிறது வழக்கம். அது உண்மை இல்லைங்க. ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் வர்ற பௌர்ணமி அன்னைக்குன்னு சிவனுக்கு நம்ம பச்சரிசியால் சாதம் பண்ணி அதை சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி நல்லா அபிஷேகம் பண்ணி காய்கறிகளோட அபிஷேகம் பண்ணுறதாங்க சிவன். அதை அந்த தரிசனத்தை பார்க்குறத சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்கிறது. சோத்தாலே அபிஷேகம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு அரிசி சோறும் ஒரு சிவனுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈசன் 8000 கோடி உயிரினனுக்கு அடி இழக்கிற சிவன். அதனால தான் அன்னாபிஷேகம் அவருக்கு முக்கியமானது பௌர்ணமி அன்னைக்குன்னு. அந்த வழியில் நம்மளும் சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு பார்க்குற சிவனை பார்க்க வந்தது. நம்ம கோல்டுவன்ஸ் பக்கத்தில் அவினாசி ரோட்டில் இருக்கிற கோல்டுவன்ஸ் பக்கத்தில் இருக்கிற குற்றீஸ்வர சிவனை நம்ம தரிசனம் பண்ண வந்தோம். நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. நீங்களும் ஒரு சிவனுடைய அடியார்களாக இருந்தால் இன்றைக்கி யாரெல்லாம் அன்னாபிஷேகம் பண்ணீங்களோ அதை கமெண்டில் பண்ணுங்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மறக்காமல் நம்ம புருக்கு வித் ரத்தினம் அப்படிங்கிற பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இந்த ஆன்மீக தகவல் பற்றி முக்கியமான தகவல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். ஹரஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனையை போற்றி.